ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான 12 வீக் ஸ்டடி பிளான் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம வீக் 7க்குள்ளே வந்திருக்கோம். அந்த வீக் 7ல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்ட் 2. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம வீக் 5ல் கொஞ்சம் பார்த்துருந்தோம். இது வந்து என்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கடலைனால நான் அது ஒரு 2 டேஸ்க்காக அதை வச்சுருந்தேன். ஸோ அதில் இன்னொரு டே நம்ம இதை பார்க்க போகிறது தான் இன்னைக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ப்ரிலிமினரி லெவல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, மெயின்ஸ் லெவல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஹையஸ்ட் மார்க் ஸ்கோரிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுனா இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகேங்களா? இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும், ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஒரு அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும், என்ன சொல்கிறது, இப்போ செகண்ட் டு த ரைட், செகண்ட் டு த லெஃப்ட், அதுனா கூட என்ன மீனிங் தெரியல, அந்த மாதிரிலாம் குழம்புறீங்க அப்படின்னா அந்த பேசிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதுக்கு வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கோப் அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், நம்ம ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனல்லேருந்து பெய்டு ப்ராக்டிஸ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோஸ் இப்போ நீங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்து முடிச்சோட இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நாங்கள் கிளியர் பண்ணி வைப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற ஒரு பசில் என்ன, இது ஒரு மெயின்ஸ் லெவல் பசில் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் இதில் இருக்கும். அதை தாண்டி வந்து அவங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப் என்னங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட ஏஜும் என்னங்கிறது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 கான்செப்டும் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். உங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட், தென் பிளட் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், தென் ஏஜஸ் எல்லாமே அவங்களுக்கு அதில் நீங்கள் மேட்ச் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இது 3மே வரதுனால இது கொஞ்சம் மெயின்ஸ் லெவல் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சம்டைம்ஸ் ப்ரிலிம்ஸ்லையுமே கொஞ்சம் டஃபராக கேட்கணும்னா கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாலே நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிளட் ரிலேஷன்ஷிப்பை தனியாக கண்டுபிடிச்சுங்க. அடுத்தது இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்குள்ளே வாங்க, ஈஸியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேரலாக பண்ணிக்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பேரலாக பண்ணலாம், பிளட் ரிலேஷன்ஷிப்பு பேரலாக பண்ணலாம். அது உங்களோட வசதியை பொறுத்தது. பட் ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பை தனியாக கண்டுபிடிச்சிட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்குள்ளே வாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் நீங்களே பார்க்குறீங்க. First question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 persons of different age of 2 generations live in a family. They have different designations: chairman, principal, professor, lecturer, teacher, and they're sitting in a line facing north in the above order of designation from left to right அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இந்த above order of designations அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, difference of the age of Z and Y is 4 years less than the age of person who is chairman அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 person உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? 5 person உட்காந்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங்காக இருக்காங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டு அவங்களோட டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. டெசிக்னேஷன் இந்த ஆர்டரில் தான் வரும்னு கொடுத்துட்டாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை பண்ணிடுறேன். ஓகேங்களா? 5 persons தான், 3, 4, 5. ஓகேங்களா? 5 persons தான் இருக்காங்க. அதில் லெஃப்ட் மோஸ்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் இருக்காங்களாம். ஓகேங்களா? யார் இருக்காங்கன்னா சேர்மன் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் இருக்காங்க. ஓகே, பிரின்சிபல். நெக்ஸ்ட் இஸ் ப்ரொஃபஸர். நெக்ஸ்ட் இஸ் லெக்சரர். அதுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்னு அந்த அபோவ் ஆர்டருங்கிற வேர்டை கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். தெளிவாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அபோவ் ஆர்டர் ஆஃப் டெசிக்னேஷன்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் படிக்கும்போது 2 generations. ஸோ ஒரு பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஜென்ரேஷன் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்பா அம்மா அவங்களோட பசங்க, அவர் அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கலாம், அவ்வளோதான். புரியுதுங்களா? 2 ஜென்ரேஷன் தான் இருக்குது. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வரலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் Z and Y is 4 years less than the age of the person who is chairman அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க, நம்ம நோட் பண்ணிக்க வேண்டாம். There are as many persons sitting to the left of V
as to the right of the only son of Z அப்படின்னு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி இப்போ பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் போகிறேன். ஓகேங்களா, பிளட் ரிலேஷன்ஷிப்பை நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஒன்லி சன் ஆஃப் இசட்ன்னு இருக்கா. ஸோ இசட்னு ஒரு பர்சன் இருக்க போகிறாங்க. இசட்னு ஒரு பர்சன் இருக்கு, ஒன்லி சன் ஆஃப் இசட். ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு சன் இருக்காங்க. ஸோ ப்ளஸ் கொடுக்க. இந்த இசட்டுங்கிறது மேலா ஃபீமேலாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, next only son of Z. Next two persons sit between the persons of the ages of 40 and 44 years. இதை நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லை பிளட் ரிலேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ஒரு ஈஸியஸ்ட் க்ளூ தான். ஏன்னா 2 பர்சன் உட்காந்துருக்காங்கன்னா 40 இயர்ஸ்க்கும் 44 இயர்ஸ்க்கும் உள்ள. ஏன்னா மொத்தமே 5 பர்சன் தான். இப்போ நான் இதை 40 இயர்ஸ்னு வச்சுக்கிட்டேன்னா 1 2 இதை 44ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இதை 40ன்னு வச்சுக்கிட்டேன்னா இதை 44ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும், ஏஜ் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி 3 கம்பைன் ஆகி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. எப்பவுமே லெஃப்ட் மோஸ்ட்லேருந்து நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 40க்கும் 44 இயர்ஸ்க்குள்ள 2 பர்சன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. நான் என்ன வைக்கிறேன்னா இதை 40ன்னு வைக்கிறேன். ரெண்டு பர்சன்ஸ் விட்டுட்டு இதை 44 இயர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன். ஏன்னா இங்கேயும் 44 வரலாம், இங்கேயும் 40 or 44 வரலாம், இங்கேயும் 40 or 44 வரலாம். பட் நம்ம எப்பவுமே 2-3 பசில்ஸ் 2-3 இது சேர்ந்து இருக்கும் போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, ஜஸ்ட் a minute guys. ஓகேவா, ஸோ நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப் சப்போஸ் எனக்கு ஏதாவது தப்பு வந்துருச்சு அப்படின்னா 40 44 நான் இங்கே கூட ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் அதை மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன் ஹூ இஸ் டீச்சர் இஸ் a sibling of W and both sit next to each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்சன் ஹூ இஸ் டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு sibling of W and both sit next to each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சருக்கு அடுத்தது கண்டிப்பாக இருக்கிறது W-வா தான் இருக்கணும். ஸோ இது வந்து யாராக இருக்கணும்னா W-வா தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா, W வந்து டீச்சருடைய சிப்ளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு எங்கே வரும்னு தெரியாது. ஸோ W-வும் டீச்சரும் வந்துட்டு சிப்ளிங் அப்படிங்கிற மாதிரி நான் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். W-வும் டீச்சரும் சிப்ளிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க. Okay, V is the father-in-law of the person who is chairman அப்படின்னு கொடுத்துருக்காங்க. V is the father-in-law of the person who is chairman கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபாதர்-in-law இவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்களா. கண்டிப்பாக இவங்களுடைய ஒரு ஒய்ஃப் வந்து யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மனாக இருக்க வேண்டும். யாராக இருக்கணும்னா ஒய்ஃப் வந்து சேர்மனாக இருக்கணும். அவங்களுடைய ஃபாதர்-in-law வீன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃபாதர்-in-law வீ ரெண்டு ஜென்ரேஷன் தான். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபாதர்-in-law வீ அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நம்ம ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்களா இருக்கணும், இவங்க மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஹஸ்பண்ட் ஆஃப் இசட் இஸ் பிரின்சிபல் அண்ட் ஹி டஸ் நாட் ஹேவ் ஈவன் நம்பர்டு ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் ஆஃப் இசட் ஹஸ்பண்ட் ஆஃப் இசட்ங்கிறது வி. ஸோ இவங்க வந்து பிரின்சிபல், விங்கிறவங்க பிரின்சிபல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோமா. பிரின்சிபல் எங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வி வருமா. இவங்க ஈவன் நம்பர்டு ஏஜ் கிடையாது. ஸோ நாட் ஈவன். இது ஒரு க்ளூ மாதிரி இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே ஏஜ் ஆஃப் த பர்சன் ஹூ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் த பர்சன் ஹூஸ் ஏஜ் இஸ் 40 is 71 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது இருக்கவங்களோட ஏஜ் என்னதுன்னா 71 இயர்ஸா. ஸோ 71 இயர்ஸ் நான் போட்டுக்கலாமா. இப்போ எனக்கு வந்துட்டு மேட்ச் ஆகுதா. இப்போ 40 இயர்ஸ்க்கு ரைட் சைடில் இப்போ 71 இயர்ஸ். இந்த வீக் வந்து ஈவன் ஏஜும் வரக்கூடாது, ஆட் ஏஜாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸோ நான் போட்டிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் அன்மேரிட் அண்ட் சிஸ்டர் இன் லா ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒய் இஸ் அன்மேரிட் அண்ட் சிஸ்டர் இன் லா ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கா. ஓகே ஃபைன். ஸோ சிஸ்டர் இன் லா ஆஃப் எக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்டர் இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சன் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கலாமா, சன்னு தான் ஒன்றுங்கிறாங்களா. ஸோ இவங்களுடைய சிஸ்டரை வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இவங்க வந்து அன்மேரிடுங்கிறாங்க. சிஸ்டர் இன் லா ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இப்போ இந்த சேர்மேனுங்கிறவங்க தான் எக்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, சேர்மேனுங்கிறவங்க எக்ஸ் அப்படின்னா இவங்க ஃபீமேலாக இருக்கணும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் நம்ம இங்கே படித்தோம்ல டபிள்யூவும் டீச்சரும் வந்து சிப்ளிங்ஸ்ன்னு படித்தோமா. ஸோ இந்த ஒய்ங்கிறவங்க வந்து டீச்சராக இருக்கணும். டபிள்யூ அப்படிங்கிறவங்க வந்துட்டு இவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கணும். நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் அன்மேரிடுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். இவங்க மேரேஜ் ஆகலை. ஸோ அப்போ டபிள்யூங்கிறவங்களுக்கு தான் மேரேஜ். ஒய் இஸ் அன்மேரிடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சிப்ளிங்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நமக்கு மொத்தமே 5 பேர் தான் இருக்கும். கரெக்டாக, அதுக்கு மேலே யாருமே இல்லை. ஸோ கண்டிப்பாக அது டபிள்யூவோட சிப்ளிங்காக தான் இருக்கணும். ஸோ இவங்க நம்ம டபிள்யூவும் டீச்சரும் சிப்ளிங் சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம்ல.
தனியாக நோட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நான் இங்கே அப்படி வேணால் மொத்தமே 5 பேருங்கிறதால நம்ம கன்ஃபியூஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த டீச்சர் இது வந்துட்டு நமக்கு இந்த W அப்படிங்கிறவங்க வந்துட்டு மேலாக இருக்கணும், இவங்களுடைய சன்னு, இவங்களுடைய டாட்டர் அப்படிங்கிறது. ஏன் இது டாட்டராக தான் அப்படின்னா ஒன்லி சன்னு சொல்லிட்டாங்கல்ல, புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்லி சன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது டாட்டராக தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே நம்ம போட்டு முடிச்சாச்சு, பிளட் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். நெக்ஸ்ட் average of the age of VZ and Y is 55 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. VZ and Y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? The average of VZ and Y is 55 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு இதை வச்சு நமக்கு வேற ஏதாவது க்ளூஸ் இருக்கா, நம்ம ஏதாவது மார்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சேர்மன் 40 இயர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சேர்மன் அப்படிங்கிறது யாரு? எக்ஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ நான் இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சேர்மன் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் வேற ஏதாவது நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இப்போதைக்கு எக்ஸ் VA W தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸ் VW தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? ஓகே கைஸ், ஓகே. நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் Z and Y அப்படின்னு இருக்கு. Z and Y. Okay, Z and Y is 4 years less than the age of the person who is chairman அப்படின்னு இருக்கு. ஓகே, சரி. இதில் Z and Y அப்படிங்கிறத நம்ம இன்னும் மார்க் பண்ணல. வேற ஏதாவது க்ளூஸ் வச்சு Z and Y மார்க் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்ளூ வாங்க. There are as many persons sitting to the left of V as to the right of the only son of Z அப்படின்னு இருக்கா? அது லெஃப்ட் ஆஃப் விக்கு அப்புறம் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ஒன்லி சன் ஆஃப் இசட், ஒன்லி சன் ஆஃப் இசட் யாரு? டபிள்யூவா? டபிள்யூக்காலும் அதே பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த க்ளூ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? த பர்சன் ஹூ இஸ் டீச்சர் இஸ், அதுவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகே, ஹஸ்பண்ட் ஆஃப் இசட் அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இசட் அண்ட் ஒய் அப்படிங்கிறது தான், சாரி, இப்போ இங்கே பார்த்தோம்ல டீச்சர் இதுன்னு மார்க் பண்ணியாச்சு. ஸோ டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டீச்சர் ஒய்ன்னு போட்டாச்சு. ஸோ ஆப்வியஸாக இதுதான் இசட்டாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நம்ம டீச்சர்னு மார்க் பண்ணிட்டோம். டீச்சர் யாரு? ஒய் தான். ஸோ ஒய் இசட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இவங்க 2 பேரோட ஏஜ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் க்ளூக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? difference of the age of Z and Y. difference of the age of, இது வந்து எவ்வளோ ஏஜ்னு தெரியல. கரெக்டா? ஓகே, அதுக்கு முன்னாடி இதை வச்சு ஏதாவது நம்மளால பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நோ, எதுவும் பண்ண முடியல. ஓகே, difference of the age of Z and Y. Z and Y is 4 years less than the age of one who is chairman அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன நீங்க பண்ணணும்னா क्वेश्चन பாருங்களேன். How the person whose age is 65 years is related to the person who is teacher அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 65 இயர்ஸ் யாருக்கு இருக்கும்? நம்ம ஒரு சிம்பிள் பிளட் ரிலேஷன்ஷிப் ட்ரீ போட்டிங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இசட்டுக்கும் ஒய்க்கும் தான் நம்ம இன்னும் போடலை. இசட்டோட பொண்ணு தான் டீச்சர். ஸோ இசட்டுக்கு தான் வயசு அதிகமாக இருக்கும். ஸோ 65 இயர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இதில் யாருக்கு தான் இருக்கணும்னா ப்ரொஃபஸருக்கு தான் கண்டிப்பாக இருந்தாகணும், இசட்டுக்கு தான் இருந்தாகணும். ஸோ இப்போ நீங்கள் இதை 65 இயர்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டோம் அப்படின்னா 65 இயர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? V plus Z plus Y. V plus Z அப்படின்னா V is 71 plus 65. 71 plus 65. Y தான் நமக்கு தெரியாது. Y is equal to 55 into 3 போட்டிங்கன்னா Y உடைய வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 29 இயர்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ Y உடைய இது என்ன வயசு என்னவா இருக்கும்னா 29 இயர்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அவங்க சொன்ன க்ளூஸையும் நம்ம வச்சு பார்க்கலாம். க்ளூ என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். First clue வந்துட்டு difference of the age of Z and Y. difference of the age of Z and Y 65 minus 29. 65 minus 29 வந்துட்டு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 65 minus 29 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 36 வருது. அது வந்துட்டு 4 years less than the age of chairman இருக்கா? சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் இந்த 65 இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் ஹவு த பர்சன் ஹூ சேஜ் 65 இயர்ஸ்னு ஒரு வேர்டை கொடுத்துருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம மொத்தமாகவே நம்ம கண்ணு போகணும். கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே போகணும்னா இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் கொஸ்டின் எடுத்து ஹவு த பர்சன் ஹூ சேஜ் 65 இயர்ஸ் 65 இயர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு த பர்சன் ஹூ இஸ் டீச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிலேட்டட் டு த பர்சன் ஹூ இஸ் டீச்சர் அப்படின்னு இருக்கா? ஸோ டீச்சர்லேருந்து இவங்களுக்கு என்ன டீச்சர்லேருந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ரிலேஷன்ஷிப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஆன்சர் இஸ் ஃபாதர் அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ரிலேட்டட் டு. ஸோ அதுலேருந்து டீச்சர்லேருந்து ரிலேட்டட் டூங்கிறதுக்கும் கரெக்டாக நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கணும். டீச்சர்லேருந்து
டீச்சர்ல இருந்து இந்த ப்ரொஃபஸருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், சாரி மதர் ரிலேஷன்ஷிப். டீச்சர்ல இருந்து இசட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா இசட் இஸ் அ ஃபீமேல், அது வந்து மதர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஹோப்ஃபுல்லி இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மூணையுமே பேரலாக போடுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்கணும். ஓகேங்களா, அதாவது சைடில் இருக்கிற க்ளூஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 5% தான் கொடுத்துருக்கேன்னா நமக்கு நிறைய கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி 9%, 8%லாம் கொடுக்க மாட்டாங்க, 5% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5% அப்படிங்கிறது நமக்கு ஃபில் பண்ணுறது. இன்னொன்று பெரிய க்ளூ என்னன்னா ஒரே ஆர்டர்ல இந்த இந்த டெசிக்னேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த அபோவ் ஆர்டர் அப்படிங்கிறத விட்டுருவீங்க. ஏன்னா எப்போவே நமக்கு அப்படி சீக்வன்ஸான ஆர்டர்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சின்ன க்ளூ நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஸ்டினை கொஞ்சம் கரெக்டாக ரீட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேரலா எப்பவுமே இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் ட்ரீயை கொஞ்சம் போட்டுட்டு பண்ண ஆரம்பிங்க, பேரலா போட ஆரம்பிங்க. இதுக்கு நமக்கு பேரலா போடும்போதே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இது ரெக்டாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா, ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 persons ABCD, ஓகே, GHL and M are sitting around a rectangular table and facing outside அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் நாட் நெசசரிலி in the same order அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேஸிங் அவுட் சைடுன்னு சொல்லிட்டாங்க. அதில் 4 of them sits at the corner and rest sits at the middle of the sides அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, எல்லாருமே ஃபேஸிங் அவுட் சைடு தான். ஓகேங்களா, அதில் 4 வந்து கார்னரு, மிச்ச 4 வந்து மிடில் ஆஃப் த சைடுன்னு கொடுத்துட்டாங்க. நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? A sits third to the right of M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீனிங் என்ன? M உடைய தேர்ட் ரைட்ல A இருக்கு. நான் எப்பவுமே பேஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன். பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 3 இருக்குல்ல, ஸோ நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இஃப் சப்போஸ் எனக்கு எங்கேயா தப்பா போயிடுச்சுன்னா நான் M இந்த இடத்துல வச்சு பார்ப்பேன், இல்லைன்னா இந்த இடத்துல. ஸோ எப்பவுமே நம்ம ஒன்று பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும். நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எங்கேயோ தப்பு வருதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து மாற்றிக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று நம்ம ரீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரீட் பண்ணிட்டு போகும்போது ஓகே M வந்து மிடில் இல்லை, M வந்து கார்னர்ல இல்லை, அந்த மாதிரி ஏதாவது க்ளூஸ் இருக்கும். ஸோ M ரிலேட்டடாக ஏதாவது இருக்காங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் A sits third to the right of M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது M ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A sits only 1%, இந்த மாதிரி கார்னர் மிடில் பற்றி எதுவுமே இல்லை. ஸோ நான் தைரியமாக நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா M உடைய தேர்ட் ரைட்ல A இருக்கா, நான் இதை Mன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், இதை நான் A அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 1 person sits between M and Cன்னு கொடுத்துருக்காங்க. எம்முக்கும் சிக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? எம்முக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பர்சன்னா சிங்கிறது இங்கேயும் வரலாம், இல்லை இங்கேயும் வரலாம். இப்போதைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ரெண்டு இடத்துலையும் நான் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் D sits second to the left of C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, D sits okay facing outside. Okay, D sits just a minute guys, D sits second to the left of C. So C உடைய second leftல D இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. C facing outside, இதுதான் C னா இது first left second left, D இங்க வரலாம். If suppose C இதுன்னு வச்சுக்கோங்களேன், it's facing outside, correct? It's facing outside னா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட் ஆயிடும். செகண்ட் லெஃப்ட் வர இங்க ஆல்ரெடி M இருக்கு. ஸோ கண்டிப்பாகவே இது இப்போ சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது சியா ஃபிக்ஸ் பண்றேன்னா D இதுதான் வச்சாலும் இது வாய்ப்பே இல்லை. ஸோ நான் தைரியமாவே சிஏ இதுன்னு ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா, சி இதுன்னு ஃபிக்ஸ் பண்றேன். ஃபேசிங் அவுட் சைட், ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லெஃப்ட், திஸ் இஸ் செகண்ட் லெஃப்ட். ஸோ இந்த இடத்துல D இருக்கு, மார்க் பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, K is not an immediate neighbor of M and C ன்னு கொடுத்துருக்காங்க. K is not an immediate neighbor of, so இந்த இடத்துல K வராது, இந்த இடத்துலையும் K வராது, இந்த இடத்துலையும் K வராது. ஸோ ரிமைனிங்காக இருக்கிற ஒரே இடம் இது மட்டும்தான். ஸோ ஆப்வியஸாக இதுதான் K-ஆ இருக்கணும். சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் J does not sit at the corner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. J does not sit at the corner. ஸோ கண்டிப்பாக J வந்து ஆப்வியஸாக இது 3ல தான் வரப்போகுது. அது நமக்கே தெரியுது, J does not sit at the corner அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் J sits second to the left of L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and is not an immediate neighbor of M. and அப்படின்னா மீனிங் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க இப்போ L பற்றி சொல்லியிருக்காங்களா, J பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா நீங்கள் என்னோட பேசிக்ஸ் வீடியோ பார்க்கலாம். உங்கள் பேசிக்ஸில் நீங்கள் தரவா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ J sits second to the left of L and is not an and அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ஃபர்ஸ்ட் யாரை பற்றி சொல்லியிருக்காங்களோ அவங்கள குறிக்கிறது. புரியுதுங்களா? and அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது and J is not an immediate neighbor of M. ஓகேங்களா, just a minute. Okay, so J is not an immediate neighbor of M அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கா?
M உடைய இமீடியட் நெய்பர்ல J வராதுங்கிறாங்க. ஸோ கண்டிப்பா J அப்போ இந்த இடத்துல தானே வந்தாகணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். J வந்து இந்த இடத்துல தான் வந்தாக வேண்டும். இப்போ J sits second to the left of L ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ L உடைய செகண்ட் லெஃப்ட்ல J வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. L உடைய செகண்ட் லெஃப்ட். ஓகேங்களா? சப்போஸ் இதை Lன்னு வச்சுக்கிட்டேன்னா ஃபேஸிங் அவுட் சைடு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் ஆயிடுமா? ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல தான் L வந்தாக வேண்டும். அவ்வளோதான். நம்ம எல்லாமே இப்போ மார்க் பண்ணியாச்சு. எந்த ஆல்ஃபபெட் மிஸ்ஸிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா B தான் இன்னும் மார்க் பண்ணலை. ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல தான் B வர வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். ஆக்சுவலி நம்ம எல்லாமே மார்க் பண்ணியே முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்சுவலி நம்மளோட இந்த அசம்ஷன் நான் இந்த இடத்துல அசியூம் பண்ணது கரெக்டாக இருந்திருக்கு. இஃப் சப்போஸ் எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகிட்டே இருக்கு, மார்க் பண்ண முடியலன்னா டென்ஷனை எடுத்துக்க கூடாது. இம்மீடியட்டாக இந்த இடத்துல மிடில் போட்டு பாருங்க, போட்டுட்டு அகைன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, கரெக்டாக வரலாம். ஓகேங்களா? அதுவும் நமக்கு பாசிபிலிட்டியில் ஏதோ ஒரு தப்பா போச்சுன்னா இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்பவுமே டென்ஷன்ஸ் எடுத்துக்க கூடாது. இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா கரெக்டான ஆன்சரை கொண்டு வரும். நீங்க நம்பணும், கண்டிப்பா கரெக்டான ஆன்சரை கொண்டு வரும். ஏன்னா நம்மளோட அசம்ஷன் தான் இது. இல்லைன்னா இந்த இடத்துல வச்சுப்பாங்க. அந்த இதுக்கு டென்ஷன்ஸ் ஆகக்கூடாது. அதுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். Okay, who among the following sits to the opposite of the one who sits second to the left of D அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் D. D எங்க இருக்கு? D உடைய செகண்ட் லெஃப்ட். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். K. ஸோ இதோடைய ஆப்போசிட்ல யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறேன். ஆப்போசிட்ல யார் உட்கார்ந்துருக்காங்க? டைகனலி ஆப்போசிட்ல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா C உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் C. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல போத் ஃபேஸிங் அவுட் சைட் அண்ட் இன்சைட்கான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகேவா? 8 students are seated around a circular table in which some are facing towards the center and some are facing towards the center and outside the center னு கொடுத்துருக்காங்க. 8 persons னு கொடுத்துட்டாங்களா? ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா 8 persons அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இம்மீடியட்டாகவே இந்த இதை போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 8 persons பொசிஷன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் அதை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, E sits third to the right of D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. E sits third to the right of D அப்படின்னா D உடைய E sits third to the right, D உடைய தேர்ட் ரைட்டில் E இருக்குன்னு தெரியுது. என்னது? D உடைய தேர்ட் ரைட்ல E இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? பட் டியோட பொசிஷனோ ஈயோட பொசிஷனோ தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ் வந்தீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் லைன் பாருங்களேன். E faces the center அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? E faces the center அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஓகேங்களா? E sits third to the right of E sits third to the right of D இருக்கு. ஸோ D உடைய தேர்ட் ரைட்ல E இருக்கா? இப்போ D இதுன்னு வச்சுட்டேன்னா ஓகேவா? நான் இப்போ ஃபேஸிங் சென்டர்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். ஸோ இந்த இடத்துல E இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டியோட பொசிஷன் பற்றி ஏதாவது நமக்கு ஓகே, G is facing the same direction. ஓகே, ஸோ நமக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, டியை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன பண்ணிக்கிறேன்னா D is facing inside நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நமக்கு இன்சைட் அவுட் சைட் பற்றி எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னா நான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் அசம்ஷன் D. எப்போவுமே ஆரம்பிக்கிறது இந்த பேஸ்லேருந்து தான் ஆரம்பிப்போம். நான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் இன்சைடுங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அவங்க எதுவுமே கொடுக்கலன்னு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இதை நான் இன்சைட் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஜஸ்ட் அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, so it's facing inside and then இதோடைய third rightல first right, second right, third rightல E facing the center தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? so E is also facing the center. அதுவும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்ளூக்குள்ள வரலாம். க்ளூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா only 2 persons sits between G and B, both are facing same direction அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so G and Bங்கிறது எங்க வேணா வரலாம், just ஹோல்ட்ல வச்சுப்போம். ஓகேங்களா? A sits third to the right of the one who sits second to the left of G அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? A sits third to the right of the one who sits second to the left of the G ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுவும் நம்ம இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். DE ரிலேட்டடாக ஏதாவது க்ளூஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா G is facing the same direction as D but opposite to C and A ன்னு ஒரு இது இருக்கு. ஓகே, B and D faces each other அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? B and D faces each other. ஸோ கண்டிப்பாக B இந்த இடத்துல தான் வரும். B and D faces each otherன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ கண்டிப்பாக இதுவும் இன்சைட் தான். அப்போ தானே அவங்க ஃபேஸிங் ஈச் அதராக இருக்க முடியும். ஆப்போசிட்டுங்கிறது வேற, ஃபேஸிங் ஈச் அதர்னு வேற. ஃபேஸிங் ஈச் அதர்னா அவங்களோட ஃபேஸ் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் கண்டிப்பாக
ஆப்போசிட்ல தான் இருந்தாலும். நெக்ஸ்ட் பி மார்க் பண்ணிட்டோமா? இப்போ இ ரிலேட்டடா ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஹச் who is facing the same direction as F ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வாங்கலாம். ஒன்லி 2% sits between G and Bன்னு கொடுத்துருக்காங்களா. போத் ஆர் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2% தான். ஜிங்கிறது இங்கேயும் வரலாம், இல்லைன்னா இங்கேயும் வரலாம். ரெண்டு இடத்துல எங்கே வேணால் ஜி வரலாம், அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். இதோட சேம் டைரக்ஷனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் A sits third to the right of the one who sits second to the left of G ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? G உடைய செகண்ட் லெஃப்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, F is neither an immediate neighbor of okay, next clue-குள்ள போயிடலாம். F is neither an immediate neighbor of G nor B ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக F வராது. ஓகே, மேபி லெஸ் நம்ம ஜியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம், அதுக்கு அடுத்ததே நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகேங்களா? ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் த ஒன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இஃப் சப்போஸ் நான் ஜியை இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் என்னவா இருக்கணும்? ஃபேஸிங் த சென்டராக தான் இருக்கணும். ஏன்னா இதுவும் ஒரே டைரக்ஷன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ ஏ சிட்ஸ் third to the right of the one who sits second to the left of G. G உடைய second leftல யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். facing the center. So first left, second left. So இந்த person, ஓகேங்களா? இந்த person வந்துட்டு ஓகே, அந்த பர்சனுடைய தேர்ட் ரைட்ல, ஓகே, அந்த பர்சனுடைய தேர்ட் ரைட்ல ஏ இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இந்த பர்சனுடைய தேர்ட் ரைட்ல ஏ. ஓகேங்களா? இதுவும் ஃபேஸிங் த சென்டர். ஃபேஸிங் த சென்டர்னு வச்சுட்டோம்னா, ஃபேஸிங் த சென்டர்னு வச்சுக்கோன்னா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்னு வருது. ஸோ பாசிபிள் இல்லை. இதை நான் ஃபேஸிங் அவுட் சைட்னு வச்சுக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், இதை என்னால் ஏன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, இதை நான் வந்துட்டு ஏ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை நான் ஜின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு இந்த க்ளூ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்க? F is neither an immediate neighbor of G nor B. இப்போதைக்கு நான் G இதுன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இது Fன்னு வராது, நெக்ஸ்ட் இங்கேயும் F வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸாக இதுவும் F இல்லைன்னா கண்டிப்பாக இது தானே F-ஆ இருந்தாகணும். புரியுதுங்களா? இதுதானே F-ஆ இருந்தாகணும். கரெக்டா? நெக்ஸ்ட் வேற எங்கேயும் நம்ம பார்த்தோம்ல, F-க்கும் இதுக்கும் ஒரே டைரக்ஷன் சம்வேர் வி சான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். ஓகே, F பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது? ஓகே, C sits third to the right of F who sits opposite to H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. C sits third to F வந்துட்டு H உடைய ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா இதுதானே H-ஆ இருக்கணும். ஸோ இதுதான் H-ஆக இருக்க வேண்டும். F வந்து H-க்கு ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்களா? ஸோ நான் வந்துட்டு H-ஐ மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? C sits third to the right of F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C sits third to the right of F-னா இது ஃபேஸிங் இன்சைட்னு வச்சுக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் பாசிபிளே இல்லை. இதை நான் ஃபேஸிங் அவுட் சைட்னு வச்சுக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், இட் இஸ் பாசிபிள். ஸோ இது நான் ஃபேஸிங் அவுட் சைட்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். ஸோ இது நான் வந்துட்டு C. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் C. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓகே, G is facing same direction as D ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் ஆப்போசிட் டு C and A ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆப்போசிட் டு C and A-னா சியும் ஏயும் இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டா இருக்குங்கிறாங்க. அப்போ இது கண்டிப்பா அவுட் சைட் டைரக்ஷன், இதுவும் அவுட் சைட் டைரக்ஷன் தான். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, E sits second to the right of H ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். E sits second to the right of H who is facing the same direction as F ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, H உடைய செகண்ட் ரைட்ல E இருக்கான். இட்ஸ் ஃபேஸிங் அவுட் சைட். ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் நமக்கு இருக்கு. B and D faces each other. ஸோ அது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணதான். E faces towards. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே இப்போ மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். as simple as that. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ நம்ம இதில் ஒரு பெரிய அசம்ஷன் நம்ம எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த D-யை வந்து ஃபேஸிங் த சென்டர்னு எடுத்து பண்ணோம். அதுக்கடுத்தது எடுத்த ஒரு பெரிய அசம்ஷன், இந்த G வந்து இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல G-யை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ இமீடியட்டாக G இந்த இடத்துல மாற்றி பார்த்துருக்கணும். ஓகேங்களா? நமக்கு G இது கரெக்டாக போயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இஃப் சப்போஸ் உங்களுக்கு அதையும் மீறி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த D வந்து நீங்கள் ஃபேஸிங் அவுட் சைடு மாற்றி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கு நீங்கள் டென்ஷன்ஸ் எடுத்துக்க கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் முடிச்சாச்சு. ஓகேங்களா?
ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ்லேருந்து நம்ம ப்ராக்டிஸ் கோர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டடான ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அதோட சொல்யூஷன்ஸும் இருக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.